எல்லாரையும் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுறேன். இன்னைக்கு இறைவன் உங்களை பிளஸ் பண்ணி அனுப்புவார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அவர் ஆசீர்வதிக்கிறதுல பிரியப்படுகிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு இறைவனுக்கு பிரியம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே, ஓகே இஸ்ரவேலை விட்டுருங்க, என்னை ஆசீர்வதிப்பதே இறைவனுக்கு பிரியம். இப்ப கேள்வி என்னன்னா, ஆசீர்வாதம் எங்க? நானும் கடவுள்கிட்ட வேண்ட சாமி கிட்ட எப்படியாவது என்னை ஆசீர்வதிங்க, அதை தான் நானும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன், தேடிக்கிட்டு இருக்கேன். நாம எல்லாருமே கடவுள் முன்னாடி போய் நிற்கிறோம். நம்ம கடவுள் முன்னாடி போய் நிற்கும் போது கடவுள்கிட்ட கேட்கிறோம், இறைவனே என்னை என்ன செய்யுங்க, ஆசீர்வதிங்க. ஆசீர்வதிக்கல, ஆசீர வாதிக்கிறாரு. கிட்ட வருது, தூரம் போகுது. இங்க கவனிங்க, கடவுள் பிளஸிங்ன்ற ஒரு வேர்டை ரிலீஸ் பண்ணுவார். தட் மீன்ஸ் ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை நாம எடுத்து ஆசீர்வாதங்களா மாத்தணும். ஓகே, நான் நார்மலா சொல்றேன். இப்போ நான் ஒரு மசாலா கம்பெனியை ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸ்பைசஸை சேல்ஸ் பண்றேன். மிளகா பொடி, மஞ்சத்தூள், கரம் மசாலா, மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா, இப்படி என்ன செய்யறேன். இப்போ கடவுள் கிட்ட போய் நிக்கிறேன், கடவுளே என் மசாலா கம்பெனி என்ன செய்யுங்க, பிளஸ் பண்ணுங்க. நீங்க நல்லா கவனிங்க, கடவுள் இண்டிவிஜுவலா யாரையும் பிளஸ் பண்ண மாட்டார். இப்போ நீங்க கேட்கலாம், ஏன் இண்டிவிஜுவலா இறைவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறது இல்லை? ஏன்னா இறைவன் உங்களை ஆசீர்வதிக்காம உங்களுக்குள்ள ஒரு திறமையை கொடுத்திருப்பார். அந்த திறமையை தான் இறைவன் ஆசீர்வதிப்பார். அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற திறமை என்னன்னு இப்போ யார் கண்டுபிடிக்கணும்? ஆபிரகாம் ஆசீர்வதிச்சாரா? ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரா? இப்ப ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன்னு சொன்னவர் ஆசீர்வாதத்தை ஏன் கொடுக்கல? எல்லாரும் அதான் சொன்னாங்க, பிரபட் ஆபிரகாம் ஆசீர்வதிச்சேன்னு. அது எப்படி மெட்டீரியலா மாறுச்சுன்னு இன்னும் நான் தெரியல. நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். இங்க கவனிங்க, சிம்பிள். பிளஸிங், BLESSING, இப்படின்னா கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறதுன்னு அர்த்தம். உங்களுக்கு புரிஞ்சதா? இப்போ BLESS அப்படின்னாலும் கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறதுன்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சதா? இப்போ BLESSINGS அப்படின்னு வந்தா அந்த பிளஸிங்ஸை நாம உருவாக்கணும்னு அர்த்தம். இது எத்தனை பேருக்கு புரிஞ்சது? கடவுள் ஆசீர்வாதம் பண்ணாரு, நான் அதை ஆசீர்வாதங்களா மாத்தனேன். இப்ப நான் எல்லாருக்கும் கேள்வி, ப்ராப்பர்ட் என்ன பிளஸ் பண்ணாரு சிஸ்டர், டெஸ்டிமோனி எங்க? அதான் தெரியல, சரியா பிளஸ் பண்ணல அவரு. எனக்கு தெரிஞ்ச எல்லாருமே அட்லீஸ்ட் என் தலைமையில 1/4 மணி நேரமாவது கை வைப்பாங்க. சரி விடுங்க, 5 நிமிஷமாவது கை வைப்பாங்க. ஆனா இவரு ஒரே நிமிஷம் இல்ல, ஒரு செகண்ட்ல வச்சு எடுத்துட்டாரு. ஆமா தானே? நான் எப்படி இவர் சரியா என்ன பிளஸ் பண்ணல கிடையாது. இப்ப கவனிங்க, அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறது பிரியம். இப்ப நான் என்ன சொன்னேன், என்கிட்ட என்ன கம்பெனி இருக்கு, மசாலா. இப்போ இந்த கம்பெனி ஜஸ்ட் ஒரு 10 கஸ்டமர்ஸை தான் வச்சுக்கிட்டு இருக்கு. இந்த 10 கஸ்டமர்ஸும் என் வீட்டாளங்களே. ஆமாவா? இவங்க கஸ்டமர்ஸா? இவங்கெல்லாம் கொண்டான் கொடுத்தான். இவங்க கஸ்டமர்ஸ் இல்ல, ஜஸ்ட் வாங்கி சாப்பிட்டு ரேட்டிங் கொடுக்கறவங்க. இப்போதான் இது கஸ்டமர்ஸா மாறணும். இப்ப கடவுள் என்ன பிளஸ் பண்ணாராமா, ரைட்? இப்போ இந்த பிளஸிங்கை வாங்கிட்டு போயிட்டு நான் பிளஸிங்ஸா மாத்தணும். இப்போ நான் என் மசாலா கம்பெனிக்குள்ள போன உடனே என் மசாலா கம்பெனியை ஃபர்ஸ்ட் நான் என்ன செய்யணும், இறைவனே நீங்க பிளஸ் பண்ணீங்கல்ல இந்த மசாலா கம்பெனி, இறைவனே இந்த கம்பெனி என்னுடையது இல்லை, ஃபர்ஸ்ட் யார் பேர்ல போடுங்க, இந்த கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்றது இறைவன் பேர்ல போடுங்க. இந்த கம்பெனி யாருடையது? இறைவனுடையது. நீங்க என்ன இப்ப பிளஸ் பண்ணி அனுப்புனீங்கல்ல, அந்த பிளஸிங்கை இப்ப காண்பீங்க. நீங்க என்ன ஆசீர்வதிச்சு அனுப்புனீங்க இல்லையா, அந்த ஆசீர்வாதத்தை இப்ப எனக்கு காண்பீங்க. இப்போ சொல்லும் போதுதான் கடவுள் நமக்கு ஐடியா கொடுப்பாரு என்னன்னு. இப்போ இத மார்க்கெட்டிங் பண்ணு. எதை? மசாலாவை. இப்ப மார்க்கெட்டிங் பண்ணணும். எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லயும் மசாலா இருக்கு. ஆமா ரைட்? 5 ரூபாய் பேக்கெட்ல இருந்து 50 ரூபாய் பேக்கெட் வரைக்கும் இருக்கு. ஆனா ஏன் பொருள் 50 ரூபாய் இல்ல, 100 ரூபாய். உங்களுக்கு புரிஞ்சுதா? ஏன்னா எல்லாமே நான் வீட்டிலேயே உக்காந்து என் கைப்படவே நான் உருவாக்குறேன். அப்ப யார் வைக்கிறது தான் ரேட்டு? நான் வைக்கிறது தான் ரேட்டு. ஏன் மசாலாவை சாப்பிட்டா உங்களுக்கு வயிற்றுக்கு ஒண்ணுமே ஆகாது. எல்லாமே நேச்சுரல் இன்கிரீடியன்ட்ஸ். 100 ரூபாய்னா எல்லாரும் கேட்டு வாங்குவாங்களா, வாங்க மாட்டாங்களா? வாங்குவாங்களா? ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்பான், ஏலே என் அண்ணாச்சி கடையில் 2 அடி எடுத்து வச்சேன்னா 50 ரூபாய்க்கு அவர் எனக்கு மசாலா பேக்கெட் கொடுப்பாரு. மட்டன் மசாலா போய் நான் கேட்டனாலே போதும், எத்தனை பேக்கெட்டு? 50 ரூபாய் பேக்கெட்டுண்ணா 2 இல்லை 3 கூட வாங்கிட்டு வருவேன். உனதுனடா ஒரு பேக்கெட்டு 100 ரூபாய். அப்பதான் நம்ம சொல்லுவோம், முதல் இதை சாப்பிட்டு பாரு, கர்த்தர் நல்லவர் என்பதை ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ண தெரியணும். டேஸ்ட் பண்ணாதான் பிளஸிங்ஸை மாற்ற முடியும். ருசிக்காமையே ஒன்றும் நடக்கலை. நோ,
ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன தெரியணும்? ருசி. ருசிக்க தெரியணும். இப்போ நான் என்ன செய்வேன்? ஒரு 100 ரூபாய் பாக்கெட் எடுத்து நான் கொடுக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் அவனுக்கு 2 ஸ்பூன் போட்டு ஒரு சாம்பிள் அவனுக்கு கொடுப்பேன். அவன் அதை முதல்ல அவன் சாப்பிடுவான். சாப்பிட்டு அவனுக்கு வயிற்றுக்கு எதுவுமே ஆகாம இருந்தா நான் சொன்னல அந்த 100 ரூபாய் பாக்கெட்டு அதை அவன் வாங்கிப்பான். வாங்குவானா? இதே போல நான் எல்லாருக்கும் நான் செய்ய முடியுமா? முடியாது. இப்ப 10 என்னவாச்சு? 30 மாறுச்சு. 30 பேர் இப்ப என்கிட்ட வராங்க. 30 பேர் வரும்போது நான் அதே காரியத்தை அவங்களுக்கு செய்ய முடியுமான்னு கேட்டா முடியாது. பட் தைரியமா என்னால பேச முடியும். நான் பேசுற பேச்சு அவனுக்கு ஆப்டா இருக்கணும். இப்ப எதை எதுவா மாத்தணும்? கொடுத்த ஆசீர்வாதத்தை என்னவா மாத்தணும்? ஆசீர்வாதங்களா மாத்தணும். இப்ப நான் பேசுறேன், அவன் அதை கேட்கிறான். ஆனா கேட்டுட்டு ஓகே சார் நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறானே தவிர இன்னும் என்ன செய்யலாம வாங்கல. அப்ப நம்ம யோசிக்கணும், நம்ம பேச்சுல எங்கேயோ என்ன இருக்கு? மிஸ்டேக் இருக்கு. இன்னும் தான் ப்ராடக்டை நான் இன்னும் என்ன செய்யல? நம்பல. என் ப்ராடக்டை நான் எப்போ முழுசா நம்பி அதை நான் எடுத்துட்டு வந்து ஜனங்க கிட்ட கொடுக்கும்போது தைரியமா என் ப்ராடக்டை பத்தி சொல்றனோ 30 இல்ல அந்த 30 பேர் போய் 300 பேரா திருப்பி கொண்டு வருவாங்க. நான் ஒரு மசாலா சாப்பிட்டேன். அந்த மசாலா ரொம்ப அருமையா இருக்கு. நீ வாங்குற அபிஷேக மசாலாவை காட்டிலும், அபிஷேகத்துக்கு தமிழ் என்ன? மனசுக்குள்ளாரே பேசிக்கோங்க. அபிஷேக மசாலாவை காட்டிலும் இந்த மசாலா பயங்கரமா இருக்கு. அபிஷேகத்துக்கு என்ன தமிழ்ல? சக்தி. அப்படியே வச்சுக்கோங்க. உங்களுக்கு புரிஞ்சுதா? இந்த மசாலா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மசாலா. இது பிரீமியம் மசாலா. உடம்புக்கு எதுவும் செய்யல, உடம்புக்குள்ள ஏதோ ஒரு மாற்றத்தை உருவாக்குது. நாடி நரம்பெல்லாம் ஒரு மாதிரி செய்யுது, ஆர்கன்ஸ் எல்லாமே மாறுது, நல்லா இருக்கு அப்படின்னு யார் சொல்றா? ஜனங்க போய் இன்னொரு ஜனத்துக்கிட்ட இப்ப 30 என்னவா மாறுது? இப்ப ஆர்டர்ஸ் வருது. இப்ப நான் உங்களுக்கு என்ன பேசிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? பிளஸிங் என்னவா மாத்துறது? பிளஸிங்ஸ் அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இப்போ டெக்னிக் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் மார்க்கெட்டிங்கை பத்தி. இப்போ பிளஸிங் என்னவா மாறுச்சு? இப்போ ஃபர்ஸ்ட் 10 பேர், இந்த 10 பேர் எங்க இருந்தா? என் வீட்டை சுத்திலும். அடுத்து இந்த 10 பேர் பேசி இப்ப எவ்வளவா மாறி இருக்கு? 30 மாறி இருக்கு. இப்ப இந்த 30 எவ்வளவா மாறி இருக்கு? 300 மாறி இருக்கு. ஆமா ரைட்? எஸ். இப்ப இதை கொண்டு போய் எதுல அவன் இம்ப்ளிமெண்ட் பண்ணா? பிசினஸ்ல. அவன் என்ன கருத்தை சொன்னா? இறைவனே இந்த பிசினஸ் யாருடையது? கடவுளுடையது. எந்த காரியமும் உங்களுடையது கிடையாது. எல்லா காரியமும் யாருடையது? கடவுளுடையது. ஏன்னா வேதம் சொல்லுது பூமியின் அது நிறைவும் இறைவனுடையது. ஆமா ரைட்? எஸ். எப்போ நீங்க இறைவனை முன்னாடி கொண்டு வரீங்களோ, தன்னுடையதுன்னு இறைவன் நினைக்கும் போது அந்த இடம் அபரிவிதமா மாறும். ஓ எஸ். ஈவன் அந்த வீடு அபரிவிதமான வீடா, ஈவன் அந்த தொழில் அபரிவிதமான தொழிலா, எஸ் எஸ். ஈவன் நீங்க செய்யற எந்த வேலையும் அபரிவிதமா. சொல்லுங்க எஸ் எஸ். இப்ப பிளஸிங் எதுவா மாறுது? இப்போ blessings. இப்ப ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போய் வீட்டுக்கு போன உடனே என்ன சொல்லணும்? நீங்க என்ன ஆசீர்வதிச்சீங்க, இத பாதுகாத்து கொள்ளுங்க, இந்த ஆசீர்வாதம் பெருகணும். வீட்டுக்கு போன உடனே செப்பலை மடமடன்னு தூக்கி இங்க ஒரு வீசினா ஷூ அங்க பறக்கும், இந்த ஷூ வீசினா அங்க பறக்கும். அம்மா சொல்லுவாங்க, டேய் ஷூ எடுத்து வைடா. அம்மா நீ ஏன் எடுத்து வச்சிடுமா. அப்பா சொல்லுவாரு, ஷூ எங்க போட்டிருக்க பாரு, எடுத்து வை, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. ஈவன் நாமளும் செருப்பு அங்கங்க கழட்டி வச்சிருவோம். ஏங்க செருப்பு எங்க அப்படி போட்டு போறீங்க, அது எடுத்து ஓரமா வச்சிடுமா. யார் தான் எடுத்து வைக்கணும்? முதல்ல அந்த ஸ்லிப்பரை ஓரமா எடுத்து வச்சு. வாசக்கால் இருக்கா? பாவம் எங்க படுத்திருக்கு? வாசப்படியில. பாவம்னா என்ன? மிஸ்ஸிங் த மார்க். அதாவது உங்களுடைய கோலை, உங்களுடைய எய்ம்ஸை மாத்துறதுக்கு பேர் என்னது? பாவம். டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு பேர் என்னது? பாவம். அப்ப பாவம் எங்க இருக்கு? அப்ப அந்த வாசலை மிதிக்கும் போது நீங்க அதை பிளஸ் பண்ணணுமா பிளஸ் பண்ணக்கூடாதா? நாம என்ன பண்றோம்? இங்கேயே சில பேர்லாம் பாருங்க, டச் வாங்கிட்டு பிறகுதான் 10 மணி நேரம் பேசிட்டு இருப்பான். கிடையாது. ப்ராஃபட்டை பாத்தியா? ப்ராஃபட் உன் மேல தலை மேல கைய வச்சாரா? உன்னை பிளஸ் பண்ணாரா? முகத்தை பார்த்துட்டு நேரா நீ உங்க பஸ்ஸை ஏறணும், இல்லை உன் வண்டியை பிடிக்கணும், உன் ட்ரெயினை பிடிக்கணும், உன் ஃப்ளைட்டை பிடிக்கணும். நேராக எங்கே போய் இறங்கணும்? உன் வீட்டை இறங்கி உன் வாசப்படியை நீ மிதிக்கும் போது, நான் என் வீட்டை பிளஸ் பண்றேன், நான் என் தொழில் செய்யற இடத்தை பிளஸ் பண்றேன், நான் என் குடும்பத்தை பிளஸ் பண்றேன். இந்த பிளஸிங்ஸா மாற போகுது. நான் என் வீட்டு வாசல மிதிக்கும் போது என்னவா மாறப்போகுது? பிளஸிங்ஸா மாறப்போகுது. வாங்கிட்டு வந்த ஆசீர்வாதம் எதுவா மாறணும்? ஆசீர்வாதங்களா மாறணும்.
நெக்ஸ்ட் வீக் நான் போகும்போது வித்தின் 3 daysல ரியாக்ஷன் காமிக்கணும். Oh yes. அதுக்கான நபர் எங்க இருந்தாலும் ஓடி உங்ககிட்ட வரணும். Oh yes. அந்த நபர் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு போன் அடிக்கணும். Yes. அந்த நபர் எந்த இடத்துல இருந்தாலும் மீண்டும் உங்களை தேடி அவன் மண்டைய புழக்கிறானோ இல்லையோ, ஓ அவன் மண்டைக்குள்ள போய் அவன் மண்டையில கொட்டாஞ்சு உங்க ஃபேஸ் அவனுக்கு ஞாபகம் வரணும், உங்க முகம் ஞாபகம் வரணும், உங்க முகம் ஞாபகம் வரணும். நீங்க போய் வீட்டை மிதிக்கிறீங்களோ இல்லையோ, அவன் யாருக்காக காத்திருக்கணும்? Yes. Bring it on, bring it on. இப்போ blessing எதுவா மாறுது? Blessings. சார் உங்ககிட்ட வந்து நான் பணம் வாங்கிட்டேன்ல, நான் எடுத்து வந்திருக்கேன். இன்ட்ரெஸ்டோட வா. இன்ட்ரெஸ்டோட தான் நான் கொடுக்கறத வாங்கிக்கோங்க. நீங்க எவ்வளவு கொடுத்தீங்க? 5 லட்சம். நீ எவ்வளவு எடுத்து வந்திருக்க? 7 லட்சம். பரவாயில்ல, 2 லட்சம் லாபம் தான். வாங்கி உள்ள போடு. யாரை பார்த்தீங்க? ப்ராஃபட்டை. பிளஸ்ஸிங் இப்போ என்னவா மாறுச்சு? அப்போ இங்கிருந்து நீங்கள் வீட்டுக்கு போகும்போது உங்களுடைய எண்ணம் என்னவா தெரியுமா இருக்கணும்? அவர் என்ன பிளஸ் பண்ணார். எப்போ தீர்க்கதரிசி ஒரு மனுஷனை பிளஸ் பண்றாங்களோ, எஸ், அப்பவே அவங்களுடைய காரியம் மாற போகுதுன்னு அர்த்தம். உங்களுக்கு தெரியுமா? சாரி பார்த்து விதவை, ஐ திங்க் ஸோ நேற்று கூட கேஜிஎஃப்ல நான் சொல்லிட்டு இருந்தேன், விறகு பொறிக்கிறது அந்த அம்மா. ஆனால் கடவுள் என்ன சொன்னாரு? இந்த அம்மாவை தான் நான் பராமரிக்கிறதுக்கு வச்சிருக்கேன். அம்மா ரைட், ஒன்றும் செய்யலை, உங்ககிட்ட இருக்கிறத எடுத்துட்டு வந்து கொடு, நான் சாப்பிட்றேன். நான் சாப்பிட்டு என்ன செய்கிறேன்? உன்னை ஆசீர்வதிக்கிறேன். ஒன்றும் செய்யலை. அவர் சாப்பிட்டாரு, வயிற்றுக்குள்ள போச்சு, ஓப்பனு ஏப்ப விட்டார், அவ்வளவுதான். கடவுளே இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க, அவ்வளவுதான். அடுத்து இன்னொரு வார்த்தை, பஞ்சகாலம் முடியும் வரைக்கும் மாவும் குறையக்கூடாது, எண்ணெயும் குறையக்கூடாது. நம்ம எப்படி தெரியுமா நினைக்கிறோம்? மாவு அப்படியே மேல மேல வந்திருக்கும் போல தெரியுது. இந்த ஏதோ ஒரு இதுல ஒரு குண்டாவில் பணத்தை வச்சோம், மல 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 மலன்னு இந்த மேஜிக் மாதிரி வருது பாருங்க. அப்படிலாம் நம்ம நினைச்சிருப்போம். கிடையாது. அந்த அம்மா வார வார அதுல மாவு வந்துகிட்டே இருக்கும். நாம நினைக்கிறது நிரம்பி வழியணும்னு. கடவுள் நிரம்பி வழிகிறது ஆட்டோமேட்டிக்கா உள்ள வச்சுட்டாரு. ஃபர்ஸ்ட் நம்ம நிரம்பி வழிகிறத எடுக்க கூடாது, உள்ள இருக்கிறத எடுக்க ஆரம்பிச்சோம்னா தன்னை போல மீண்டும் வரும். வீட்டுக்குள்ள 10,000 ரூபாய் இருக்கு, அதுதான் கடைசி பணம். அந்த பணத்தை முன்னாடியே வச்சுக்கிட்டு சாப்பிடணும் போல இருக்கு. இதுல இருந்து ஒரு 100 ரூபாய் எடுத்தாலும் என்ன ஆயிடும்? கம்மி ஆயிடும். 10,000 ரூபாய் அங்கே இருக்கட்டும். டிவியை போடு, சமையல் நிகழ்ச்சி வரும், அந்த ரசத்தை ஊத்து, அங்க அடிக்கிற மீன் குழம்பு வாசனை இங்க வரைக்கும் வந்து அப்படியே சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஆமா ரைட்? நோ 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 நோ, ஸ்பீடா போகணும். அப்ப அந்த 10,000 ரூபாய் எடுங்க முதல்ல. அதை பிளஸ் பண்ணி இருக்குதானே, கடவுள் அதை ஆசீர்வச்சிருக்காரு தானே, தைரியமா அதுல இருந்து ஒரு 1000 ரூபாய் எடுங்க. ரிமைனிங் 9,000 அங்கே இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் போய் கம்பீரமா முதல் கடைக்கு போங்க. உங்க பாக்கெட்ல போய் எவ்வளவு இருக்கு? 10,000 1000 எவ்வளோ எடுத்தேன்னு எனக்கு, நான் வேற 1000 ரூபாய் எடுத்துட்டு வந்துட்டேன். அது வேற இப்போ கம்மி ஆயிடுச்சு. திருப்பி அந்த 1000 ரூபாய் சேர்க்கறதுக்குள்ள அந்த படாத பாடு, ஒரு பாடும் இல்லை. பணம் சம்பாதிக்கிறது பாடு. 1000 ரூபாவை தைரியமா எடுங்க, கடைக்கு போங்க, பொருளை வாங்குங்க, வீட்டுக்கு வந்து அதை சமைக்க ஆரம்பிங்க. சமைச்சு நல்லா நிம்மதியா சாப்பிடுங்க. எப்படி? ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்றப்பவே அந்த 1000 ரூபாய் அதுதான் இப்ப சாப்பிட்டுட்டு இருக்கோம். கறியா வாங்கிட்டு வந்து சக்க 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 சக்கன்னு கொத்து கறியா போடு, அந்த நல்லி எலும்பு இங்க வை, அதுதான் இப்ப சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த 1000 ரூபாவை. நோ, சாப்பிட்றப்போ சந்தோஷமா சாப்பிடு. நாளைக்குள்ளத கடவுள் நாளைக்கு பார்த்துப்பார். ஏன்னா இப்ப நீங்க என்ன வாங்கியிருக்கீங்க? ஆசீர்வாதத்தை வாங்கியிருக்கீங்க. அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன்னா இன்னைக்கு உங்களை எல்லாரையும் நான் பார்த்துருக்க முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். எங்க அப்பா இறந்துட்ட பிறகு எங்ககிட்ட இருந்து எல்லாம் போயிடுச்சு. ஈவன் ஒரு நாள் எங்க வீட்டுல சுத்தமா பைசா இல்லை. ஒரே ஒரு 100 ரூபாவை எடுத்து வச்சுனாங்க. ஒரு 100 ரூபாய் அப்படின்னா இப்ப இருக்கிறே அந்த ப்ளூ கலர் 100 ரூபாய் அது இல்லை, அந்த பச்சை கலர் 100 ரூபாய் தெரியுமா? அந்த நோட்டை எடுத்து வச்சுன்னு பார்த்துக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தோம். அழுதுட்டு கடைசியா சிரிச்சோம். நம்ம கிட்ட அந்த 100 ரூபாய் இருக்கு, சந்தோஷப்படணும். எங்க அம்மா சொன்னாங்க என் தம்பி கிட்ட, மகன் போய் சிக்கன் வாங்கி வாடா. 100 ரூபாய் தான் இருக்கு, சிக்கன் எங்க வாங்குறது? வாங்கினுவா மகன். நாங்களும் தைரியமா நானே என் தம்பியும் வண்டி எடுத்துன்னு போயிட்டு சிக்கனை வாங்கின்னு வந்து கொடுத்தோம். எங்க அம்மா நல்லா சமைச்சாங்க, நாங்களும் சாப்பிட்டோம். திடீர்னு அடுத்த நாள் காலையில என்ன நடந்துச்சுன்னா, அம்மா சொன்னாங்க பீரோவை தர அப்படின்னாங்க. நாங்களும் பீரோவை திறந்தோம். திறந்து உள்ள பார்த்தா 10,000 ரூபாய் இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி அதே பீரோவை தான் தேடணும். ஆனா அந்த அமௌண்ட் அதுல இல்லை. நான் எங்க அம்மாவை கேட்டேன், எங்கேயாவது கடனை வாங்கினீங்களான்னு. எங்க அம்மா சொன்னாங்க நான் கடனே வாங்கலை அப்படின்னு. அப்போ நான் கேட்டேன், அந்த 10,000 ரூபாய் எப்படி வந்துச்சு?
அதுதான் மகன் எனக்கும் தெரியல. திடீர்னு காலையில் ஜெபம் பண்ணுறப்போ கடவுள் சொன்னார் அந்த பீரோவை திறந்து பாருன்னு. நானும் திறந்தேன். 10,000 ரூபாய் இருந்துச்சு. உன் பிள்ளைங்களுக்கு காண்பினாரு. அம்மாவும் எழுப்பி எங்களுக்கு காமிச்சாங்க. எவ்வளோ ரூபா? நேற்று எவ்வளோ இருந்துச்சு? 100. என்ன சாப்பிட்டோம்? Yes. எங்க எத்தனை பேர் என் கூட இருக்கீங்க? Yes. இங்க நான் விசுவாசிக்கிற இடத்துல நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். Oh yes. அப்ப முதல்ல என்ன செய்ய தெரியணும் உங்களுக்கு? அனுபவிக்க தெரியும். ஃபர்ஸ்ட் என்ன செய்ய தெரியணும்? நீங்க வேற எங்க அம்மனு இருங்க ப்ராப்பர்ட். நான் வச்சிருக்கிற பணத்தை நாளைக்கு வட்டிக்காரனே வந்து வாங்கிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் திரும்பியும் நான் இன்னொரு பணத்தை உருவாக்கணும் கிடையாது. உங்ககிட்ட கடவுள் திறமையை கொடுத்திருக்காரு. அந்த திறமையை இறைவன் ஆசீர்வதிச்சிருக்காரு. Yes. அந்த திறமையை வச்சுதான் இறைவன் பெருக செய்ய போறாரு. Oh yes. சொல்லுங்க ஐ ரிசீவ். I receive. எவ்வளவு சாப்பிட்டோம்? 100 ரூபாய்க்கு. என்னது வாங்கி? கறி வாங்கி. ஆனா இருந்த கடைசி பணம் எதுதான்? அந்த 100 ரூபாய் தான். நான் மட்டும் சொன்னேன்மா, நாளையிலிருந்து நான் வேலைக்கு போறேம்மா. நான் இதுல என் தம்பியை வேற படிக்கவும் வைக்கணும். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அது வாசிக்கிறது மாத்திரம்தான். கச்சேரி வந்தா ஏதோ கொடுப்பாங்க, எடுத்துட்டு வந்து எங்க அம்மாட்ட கொடுப்பேன். நான் சொன்னேன், எங்களுக்கு தெரியாம எங்கேயாவது பணத்தை சேர்த்து வச்சுங்களான்னு. ஏன்னா அந்த பணத்தை வச்சு அழுக யாருக்கு தான் தெரியும்? எங்களுக்கு தான் தெரியும். இதே 10,000 ரூபாய் இருந்தா எங்க அம்மா அழுது இருப்பாங்க. இதே நாங்க தான் அழுது இருப்போமா? அம்மா அழுதா பசங்களுக்கு அழுக வருமா வராதா? வரும். அப்ப நாங்க எப்படி அழுதுருப்போம்? நான் அந்த 100 ரூபாவை பார்த்து அவ்வளோதான்டா, நாளைக்குலேருந்து நம்ம வேலைக்கு போகணும்டா. ஆனால் இப்போ வரைக்கும் நான் வேலைக்கே போனதில்லை. ஆனால் ஒரு வேலை நான் கரெக்டாக செஞ்சுட்டு இருப்பேன். சாப்பிட்றது, தூங்குறது, காலையில் எழுந்து கடவுளை பார்க்கறது, ரிப்பீட்டு. சாப்பிட்றது, தூங்குறது, காலையில் எழுந்து கடவுளை பார்க்கணும். இப்போ வரைக்கும் என்ன யார் நடத்துகிறா? இப்போ நீங்கள் கேட்கலாம், உங்கள் திறமை என்ன ப்ராஃபட்? உங்களையெல்லாம் அங்கிருந்து கூட்டிகிட்டு வந்துச்சே, அதுதான் அந்த திறமை. Yes. Oh yes, prophet. எங்க இருந்து? எங்க ஊர்ல இருந்து. ஆதியா பாதியா மேக்கப்பை போடு இல்லை போடாத, லிப்ஸ்டிக்கை வரையாத, ஆட்டோக்காரனுக்கு ஏய் டாக்ஸிக்கு புக் பண்ணியா, கேன்சல் பண்ணிட்டான். போடு போடு போடு, நான் ப்ராப்பர்ட்டி பார்க்க முடியாது ரே. இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு? பிளஸ்ஸிங் எதுவா மாறுச்சு? அந்த அனாயிண்டிங் ஆயில் சீக்கிரமாக காலி ஆகிடும். போன வாரம் அப்படி தான் எல்லாம் காலி ஆகிடுச்சு. இந்த வாரம் வேகமாக முதலாளாக போய் 5 அனாயிண்டிங் ஆயிலை வாங்கி சேவ் பண்ணுறோம். ஆமா ரைட்? எஸ். அந்த மனுஷன் பார்வை நம்ம மேலே பட்டா மாத்திரம் போதும், வேகமாக எழுந்து குளிச்சா சரி, நாற்று அடிச்சாலும் போகிறான், சென்ட் எடுத்து அடி, 1க்கு 2 சென்ட் வாங்கி வச்சுக்குது பாரு, எடுத்து அடி. அந்த மனுஷன் வாயிலிருந்து நீங்கள் நல்லாருன்னு சொன்னாலே போதும், நம்ம நல்லா இருப்போம். அப்போ எது உங்களை கொண்டு வந்துச்சு? அவர் சிரிக்கிறாரே, கள்ள கபடமற்ற அந்த சிரிப்பு, அதே சிரிப்பை நாமளும் நம்ம வாழ்க்கையில சிரிக்கணும். இதுக்கு பேர் தான் ஆசீர்வாதம். எதுவா மாறுறது? ஆசீர்வாதங்களாக. அப்ப முதல்ல அதுக்கு தேவை என்னது? தைரியம். நான் தைரியமா முதல்ல தூங்கி எழுந்திருக்கணும். ஆர்வம் எது மேல? ஆசீர்வாதத்து மேல. வெறி எது மேல? ஆசீர்வாதத்து மேல. ஏன் ஆசீர்வாதத்தை நான் எதுவா மாத்தணும்? ஆசீர்வாதங்களா மாத்தணும். இதுக்கு பேர் என்ன தெரியுமா? பராக். சொல்லுங்க பராக். பராக். மீண்டும் பராக். சொல்லுங்க பராக். பராக். மீண்டும் பராக். பரக் பரக்னு இருக்குமே, அதுவா ப்ராஃபட்? சொல்லுங்க பராக். பராக். பராக்னா என்னது? ஆசீர்வாதம் அர்த்தம். இப்போ இது எத்தனை பேருக்கு புரிஞ்சது? நான் வாங்கிட்டு வந்த ஆசீர்வாதத்தை என் மசாலா கம்பெனியில் கையை வச்சு, இது என் கம்பெனி இல்லை, இது யார் கம்பெனி? உங்க கம்பெனி. வேலை கிடைச்சா முதல்ல யாருக்கு நன்றி சொல்லணும்? கடவுள். சின்ன வாய்ப்பு கிடைச்சாலும் கடவுளுக்கு நன்றி சொல்ல கத்துக்கங்க. எஸ். சின்னதா ஒரு வாய்ப்பு, கடுகளவு. அதனாலதான் கடுகளவு விசுவாசம் உனக்குள்ள இருந்தா இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ. எங்க? சமுத்திரத்துல. ஆனா போகும். ஏன்? அந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லு. இன்னைக்கு உங்க எல்லாரும் இங்க கடவுள் கூட்டு வந்திருக்காருல, நான் கடவுளுக்கு நன்றி சொல்றேன். ஏன்? ஏன்னா ஒவ்வொருத்தரும் நேத்து நைட்டு கிளம்பி இருக்கணும். சில பேர் காலையில அரக்க பறக்க கிளம்பி இருக்கணும். ஆமா. எஸ் ப்ராஃபட். ப்ராஃபட் நான் ரெடி, என்னுடைய ஆசீர்வாதத்துக்குன்றவங்க மாத்திரம். ஓ எஸ். 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 எத்தனை பேர் ரெடி? எஸ் ப்ராஃபட். Receive your blessings. ஓ எஸ். Receive your healings. I receive. Receive your deliverance. I receive. Receive your breakthroughs. I receive. சொல்லுங்க I receive. I receive. Come on, கைகளை தட்டி கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம்.
blessing எதுவா மாறுது? அப்போ உங்க கவனம் முழுவதும் எங்க இருக்கணும்? ஆசீர்வதிச்சார்ல அந்த ஆசீர்வாதத்து மேல தான் இருக்கணும். அவர் என்ன bless பண்ணாரு. இந்த blessing எடுத்துட்டு போய் என்னுடைய பிசினஸ்ல செயல்படுத்த போறேன். bless பண்ணாரு. இதை எடுத்துட்டு போய் என்னுடைய வேலை ஸ்தலத்துல ப்ராஃபட் சொல்லியிருப்பார், உனக்கு ப்ரொமோஷன் வரப்போகுதுன்னு. உங்க மைண்ட்ல என்ன இருக்கணும்? உங்க டீம் லீடர் ப்ரொமோஷனுக்கு அப்ளை பண்ணல, ஆனா ப்ராஃபட் என்ன சொன்னாரு? ப்ரொமோஷன் வரப்போகுதுன்னு. உன் பாஸ்போர்ட்டை ரெடி பண்ணிக்கோ, நீ அப்ராட் போக போறேன்னு. உன்னை பார்த்து பணம் வரப்போகுதுன்னு. உங்களை பார்த்து சுகமாக போறீங்கன்னு. உங்களுக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு. உங்களை பார்த்து பேரண்ட்ஸ் ஆக போறீங்கன்னு. அப்போ உங்க மைண்டுக்குள்ள என்னதான் இருக்கணும்? ப்ராஃபட் வாயிலிருந்து என்ன வார்த்தை வந்துச்சு? நம்ம பேரண்ட்ஸ் ஆக போறோம். அப்போ உங்க சப்போஸ் கையை பிடிச்சி, ஓ மை காட், என் கூட இருக்கீங்களா? ப்ராஃபட் நம்மளை பார்த்து பேரண்ட்ஸ் ஆகுவேன்னு சொல்லியிருக்காங்க. பட் டாக்டர் சொன்னாரு, அவ்வளோதான், எல்லா ட்ரீட்மெண்ட்டும் ட்ரை பண்ணியாச்சு, உங்களால் என்ன செய்ய முடியாது, பேரண்ட்ஸ் ஆக அப்படின்னு யார் சொல்லியிருப்பா? டாக்டர் சொல்லியிருப்பார். நோ 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 நோ. ப்ராஃபட் என்ன பண்ணாரு? உங்க தலையெழுத்தை மாற்றி எழுதியிருக்காரு. என்னன்னு? நீங்க பேரண்ட் ஆக போறீங்கன்னு, நீங்க நிலம் வாங்க போறீங்கன்னு, நீங்க இது வரைக்கும் வாடகை வீட்டில் இருந்தது போதும்னு, நீங்க இவ்வளோ நாள் டாக்ஸியில் வந்தது போதும், நீ ஒரு சொந்த காரை வாங்க போறேன்னு. சொந்த காரனையா இல்லை சொந்த காரா ப்ராஃபட்? ஓன் கார் இல்லை. நீங்க ரொம்ப ரிசீவ் சொல்லாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிறேன். எனக்கு பின்னால 30 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு. அந்த கடனை ஃபர்ஸ்ட் திரும்ப கொடுத்துட்டு தான் இதுக்கெல்லாம் ரிசீவ் சொல்லணும். நோ, உங்களுக்கு இன்னும் ஆசீர்வாதத்தை பத்தி தெரியல. ஆசீர்வாதம் வரும்போதே உங்க கடன் எவ்வளவுன்னு பரலோகத்தில் தீர்மானம் போட்டிருக்கும். அந்த கடனை திரும்ப கொடுக்கிறதுக்கு இறைவன் ஃபர்ஸ்ட் பணத்தை உங்களுக்கு, ஓ மை காட், ஃபர்ஸ்ட் என்ன செய்வாரு? அந்த பணத்தை ரிலீஸ் பண்ணுவாரு. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டு தான் இன்னும் கடன்காரன் ஆகலான்னு பிளான் பண்ணிட்டு இருப்போம். ஆமா தானே? அங்க ஏதோ விற்கிறேன்னு சொல்லி சொன்னாங்களே, வித்துக்காங்களா? இந்த 30 லட்சம் ரூபாய் கடவுள் கொடுத்தாரு, அது இரு, அதை திருப்பி அவனுக்கு தானே கொடுக்கணும். அவனுக்கு கொடுத்துட்டு எல்லாம் அவங்ககிட்ட நான் பேசிக்கிறேன். என்னவோ நீங்க பேசினா அவன் எல்லாம் கேட்டுடுற மாதிரி கிடையாதுங்க. கடவுள் எதுக்கு கொடுத்தாரோ அதுக்கு முதல்ல என்ன செய்யுங்க? எடுத்துட்டு போயிட்டு கொடுங்க, மீதி உங்களுக்கு திரும்ப வரும். இப்ப சொல்லுங்க, இப்பொழுது என் வாழ்க்கையில எங்க எல்லாம் பற்றாக்குறைகள் இருக்கிறதோ உம்முடைய அபரிவிதம் இப்பொழுதே நிரப்புவதாக. இப்ப ஆசீர்வாதம் என்னவா மாறுது? ஆசீர்வாதங்களா மாறுது. இது எத்தனை பேருக்கு புரிஞ்சது? இப்போ நீங்க சொல்லுவீங்க, மசாலா கம்பெனியை வச்சு சொன்னீங்க, ரைட்டு. நாம ஒருத்தர்கிட்ட வேலை செய்யறோம். இப்போ ப்ராஃபட் நம்மளை பிளஸ் பண்ணியிருப்பார், நம்ம திறமையை ஆசீர்வதிச்சிருப்பார். இப்போ நீங்க வேலை செய்றீங்க இல்லையா, அந்த இடத்துக்கு போய் நில்லுங்க. அந்த இடத்துல போய் நிற்கும் போது, இறைவனே உம்முடைய தீர்க்கதரிசி மூலியமா என்ன ஆசீர்வதிச்சிங்கல்ல, அந்த ஆசீர்வாதத்தை வெளியே காண்பீங்க. இப்போ உங்க முதலாளி வருவார் அல்லது உங்க மேனேஜர் வருவார். வந்து உங்களை பார்க்கும்போது உங்க மேல ஒரு அறியாத வெளிச்சம் காணப்படும். உங்க முதலாளி கண்ணுக்கு நீங்க மினுக்குவீங்க. உங்க மேல ஏதோ ஒரு வெளிச்சம் நிழலிடும். திடீர்னு ஒரு ப்ரமோஷன் லெட்டர் உங்களுக்காக பரிந்து எழுதுவார். அப்ப அவர் எழுதுனா HR கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா? ஏன் கொடுக்கணும்? என்ன வாங்கிட்டு போனீங்க இங்க இருந்து? 7 வருஷமா கம்பெனிக்காக வேலை செய்யறேன் ப்ராஃபட், ஆனா எனக்கு ப்ரமோஷனே கொடுக்கறது இல்லை. நானும் பார்க்கறேன், எனக்கு பின்னாடி வந்த எல்லா வண்டு சிண்டுகள்லாம் ப்ரமோஷன் வாங்கிட்டு போகுது, சம்பளமும் ஏற்றி கொடுக்குறான். ஆனால் நான் மட்டும் எப்படி தான் இருக்கேன்? நான் மட்டும் தான் இப்போ வரைக்கும் அந்த கம்பெனிலேயே இருக்கேன். மற்றவங்களாம் போயிட்டான். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தா யாருக்கு தான் கொடுக்கணும்? எனக்கு தான் கொடுக்கணும். ஆமா ரைட்? பட் நீங்கள் நல்லா கவனிங்க. பட் இந்த பிளஸிங்கை நீங்கள் திங்க் பண்ணிட்டே போகும்போது உங்க முதலாளி, அதாவது உங்க பாஸ் அல்லது உங்க டீம் லீடர் அல்லது மேனேஜர் யாரா வேணாலும் இருக்கட்டும், அவங்க கண்ணுக்கு வித்தியாசமான ஃபேவர், அதாவது தயவு தென்படும். அந்த தயவு தென்படும் போது நல்லா கவனிங்க, உங்களுக்காக பரிந்து பேசுறதுக்கு அங்க யாராவது ஒருத்தர் அனுப்புவார். அதுக்கு பேர் தான் கிங்ஸ்மேன். அதுக்கு பேர் என்னது? கிங்ஸ்மேன். அந்த கிங்ஸ்மேன் அந்த இடத்துல நிற்கும் போது, ஏன் இவங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்க கூடாது? உடனே ஆமா இல்ல, இவங்க நம்ம கம்பெனில தான் இவ்வளவு வருஷமா வேலை செய்யறாங்க, சோ நாளைக்கு கொடுக்காதீங்க ப்ரமோஷன், இப்பொழுதே உங்களுக்கு ப்ரமோஷன் ஆர்டர் ரெடி பண்ணுங்க. இப்பொழுதே இந்த மாசத்துல இருந்தே உங்களுடைய சம்பளத்தை உயர்த்தி கொடுங்க. சொல்லுங்க, இப்பொழுதே என் சம்பளத்தை உயர்த்தி கொடுக்குறாங்க. இப்போ நீங்க நினைப்பீங்க சம்பளம் உயரும்னா என்ன ப்ராப்பர்ட் 2000 ஏற்றி கொடுப்பாங்க, அவ்வளவுதான். நீங்க இன்னும் 2000 ரூபாயிலே இருக்கீங்க. கவர்மெண்ட்டே இந்த வாட்டி அதிகமாக கொடுத்துச்சு. அப்போ நீங்க தாராளமா ஏத்தலாம் உங்க மனசுல. நீங்க நல்லா கவனிங்க. காட் நீங்க என்ன பிளஸ் பண்ணன்னு சொன்னீங்கல்ல, அந்த பிளஸிங்கை இப்போ எனக்கு காண்பீங்க. 2000 ரூபாய் ஏத்துற இடத்துல 20000 ரூபாய் ஏற்றி கொடுப்பாங்க. இதுதான் எக்ஸ்ட்ராடினரி ஃபேவர்.
Oh yes. இதுக்கு பேர் என்னது? எக்ஸ்ட்ரா ஆர்டினரி favor. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட தயவு உங்க மேல வரும்போது Yes. அவன் மைண்ட்ல அப்ப என்ன தோணுதோ அப்படியே எழுதி உங்களுக்கு கொடுத்துருவான். அதுதான் உங்களுடைய சம்பளமா தீர்மானிக்கப்படும். எழுதி கொடுக்கும்போது மேல இருக்கிறவன் எந்த வார்த்தையும் பேச முடியாது. உங்க அக்கௌண்ட்ல இதுக்கு முன்னாடி வாங்கின சம்பளமும் இப்போ அவன் உங்களுக்காக ஏத்தி கொடுத்திருக்கிற சம்பளமும் சேர்த்து Yes. யார் அக்கௌண்ட்ல வரும்? Yeah, account. அதான் ரிசீவே வரலையே. I receive. இப்போ உங்க மனசுல எப்படி தெரியுமா இருக்கும்? இதெல்லாம் நடக்குமா மா போட்டு ஒரு கால் இழுத்து கேள்விக்குறி போட்டீங்கன்னா சத்தியமா சொல்றேன் நடக்காது. நான் இயற்கையை நம்புறவன். ஏன்னா இயற்கை எனக்காக காத்து கொண்டு இருக்குது. Yes. வேதம் சொல்லுது ரோமர்ல, இயற்கை தேவனுடைய புத்திரர் வெளிப்படும் வரைக்கும் காத்து கொண்டு இருக்குது. Yes. நான் கடவுளுடைய பிள்ளை, நான் கடவுளுடைய தீர்க்கதரிசி. Oh, yes. நான் எதை பேசுறேனோ அது இப்பொழுதே நடக்க ஆரம்பிக்குது. Yes. மீண்டும் சொல்லுங்க பார்க்கலாம். நான் எதை பேசுகிறேனோ நான் எதை பேசுகிறேனோ அது இப்பொழுதே அது இப்பொழுதே நடக்க ஆரம்பிக்கிறது. நடக்க ஆரம்பிக்கிறது. மீண்டும் மீண்டும் நான் எதை பேசுகிறேனோ அது இப்பொழுதே நடக்க ஆரம்பிக்கிறது. Yes. எப்பொழுதிலிருந்து? இப்பொழுது. சொல்லுங்க இப்பொழுதிலிருந்து. இப்பொழுது. சொல்லுங்க I receive. I receive. Bring it on. எத்தனை பேருக்கு புரியுது? Yes. Yes, prophet. யார் காத்துக்கிட்டு இருக்கா? இயற்கை. அப்ப மனுஷனும் யாருதான்? செயற்கையா? நோ, இயற்கை. அப்போ நான் சொல்றத அவனும் கேட்பானா கேட்க மாட்டானா? அப்ப நான் சொல்றதை என் முதலாளி முன்னாடி போய், ஏய் முதலாளி, இப்பதான் ப்ராப்பர்ட்டிட்ட பிளஸிங் வாங்கி வந்துக்கிறேன், 50,000 ரூபாய் ஏத்தி கொடு. ஏத்தி இங்க கொடுப்பான் கன்னத்துல. இல்லைன்னா முதல் வேலையே போடா. நோ, வாயில சொல்லாதீங்க, உள்ள பேசுங்க. எலியேசர் உள்ளதான் ஜோம் பண்ணாரு, வாயில ஜோம் பண்ணல. அதனால தான் வேகமா நடைபெற்றது. அப்பதான் டிவைன் ஸ்பீடே உண்டாச்சு. Oh yes. உங்க ஜபத்துக்கு வேகம் வேணும்னா வாயில பேசாதீங்க. உங்க ஜபத்தை எங்க வைங்க? உள்ளத்துல. இங்க இருந்து நீங்க பேசும்போது அந்த ஜபம் வேகமா கிரியை செய்யும். நடக்கலன்ற வார்த்தையே அங்க வராது. எல்லாமே எப்படி நடக்கும்? வேகமா. ஆதியாகமம் வாசிங்க பார்க்கலாம். ஊருக்கு புறம்பே ஆஹா. ஒரு தண்ணீர் துறவண்டையிலே ஓகே. தண்ணீர் மொல்ல ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே ஒட்டகங்களை மடக்கி தனக்குள்ளே சொல்லிக் கொண்டது என்னவென்றால், என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு ஆஹா. தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, ஓகே. இன்றைக்கு ஆஹா. நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி ஓகே. எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். இப்ப இங்க கவனிங்க. And he said, "Oh Lord, God of my master Abraham, I pray thee. I pray thee." Send me a good speed. வேகம் வருதா? Yes. ஊருக்கு புறமே ஒரு தண்ணீர் துறவண்டையிலே தண்ணீர் மொல்ல ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே. என்ன டைம்ல? சாயங்கால வேளை. இப்போ இது என்ன டைம்? சாயங்காலம். இந்த டைம்ல தான் வேகம் அதிகரிக்கும். எஸ். நான் ஏன் என் ப்ரோக்ராம் எல்லாம் ஈவினிங் வைக்கிறேன்னு தெரியுமா? காரணம் இல்லாம நான் எதையும் செய்ய மாட்டேன். வேகம் வரணும், ஏஞ்சல்ஸ் வரணும், உங்க ஜபத்துக்கு எல்லாமே பதில் வரணும்னா ஈவினிங் இஸ் த பெஸ்ட் டைம். எஸ் ப்ராஃபட். இவருக்கு ப்ராஃபட்டுக்கு மண்டையில மசாலாவே இல்லை. மசாலா வைக்கிறாரா? மசாலா என்ன டைம்? நேரம் கட்ட நேரத்தில் சர்ச்சை வைக்கிறான் பாரு இந்த ஆளுக்கு. அங்கே அந்த நேரம் என்னன்னு காமிங்க பார்க்கலாம். மீடியா டீம் ஒரு தடவை போடுங்க. 1 3 go. ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டையிலே தண்ணீர் மொல்ல ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே. என்ன வேலை? சாயங்கால வேலை. உங்களுக்கு புரிஞ்சா போதும். இப்பதான் அவர் எங்க சொல்றாரு, எங்க பேசுறாரு? அவருக்குள்ள பேசுறாரு. எஸ். ஒவ்வொரு நாளும் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லித்தரேன். காலையில் 5 மணி எப்போ வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருங்க. அடுத்தது ஈவினிங் 5 மணி எப்போ வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருங்க. எஸ். எஸ் ப்ராஃபட். ஈவன் நீங்க காலையில 3 மணிக்கு எழுறவங்களா இருந்தா அந்த 3 மணி அல்லது 4 மணி 5 மணி எப்போ வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருங்க. சேம் டைம் ஈவினிங் எப்போ வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருங்க. காலையில என்ன நினைக்கிறீங்களோ அந்த காரியத்தை பேப்பர்ல எழுதுங்க. அதே காரியத்தை தான் சாயங்காலமா என்ன செய்யணும்? நினைக்கணும். எஸ். அவர் என்ன செய்றாரு? தனக்குள்ளே எகைன் கொடுங்க மீடியா டீம். தனக்குள்ளே சொல்லிக் கொண்டது என்னவென்றால், என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன். இந்த ஊரானுடைய பெண்கள் தண்ணீர் புறப்பட்டு வருவார்களே. ஓகே, இதெல்லாம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா கடைசியில் அவர் என்ன நினைச்சாரோ அது கிடைச்சிடுச்சு. இப்போ அந்த குட் ஸ்பீடை மாத்திரம் இங்கிலீஷ்ல தனியாக காமிச்சு கொடுங்கப்பா. இப்போ நீங்கள் மனசில் நினைக்கிறதுக்கு ஒரு காரியத்தை எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. மனசில் இப்போ எந்த காரியம் நடக்கணும்? நான் வீட்டுக்கு போகும்போது இந்த காரியம் முடிஞ்சிருக்கணும். இந்த பிரார்த்தனை முடியும் போது ஈவன் நாளைக்கு காலையில், அதனால் வேதம் சொல்றது இன்னைக்கு பரிசுத்தப்படுத்துங்க, நாளைக்கு என்ன காண்பீங்க? அற்புதத்தை பார்ப்பீங்க. அம்மா ரைட்.
நாளைக்கு காலையில 8 மணிக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகணும். Yes. 10 மணிக்குள்ள இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகணும். Yes. இந்த பிரச்சனையை மீண்டும் நான் பார்க்க கூடாது. Yes. Yes. ஓகே, கொடுங்க மீடியா டீம் குயிக்கா. And he said, ஆஹா, O Lord God of my master Abraham, ஓகே, I pray thee, I pray thee, send me good speed this day. send me a good speed. This day, எந்த நாள்ல? this day, today, This day நான் என்னைக்கு? today. என்னைக்கு? நான் ஏன் உங்களுக்கு பார்த்து நான் பேசுனேன்னா, இதுக்கப்புறம் நீங்க ப்ரேயர் பண்ற எல்லா காரியமும் வேகமா நடக்க ஆரம்பிக்கும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? Receive, it is done. And he said, Oh Lord, God of my master Abraham, I pray thee, send me a Good speed. மீண்டும் 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 Send me good speed. this send day. me a good speed this day. day. எப்ப வேணும் குட் ஸ்பீட்? இப்போ. சொல்லுங்க, இப்பொழுது இப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில் நல்ல வேகங்கள் நல்ல வேகங்கள் உண்டாகட்டும். உண்டாகட்டும். நல்ல வேகங்கள் நல்ல வேகங்கள் உண்டாகட்டும். உண்டாகட்டும். மீண்டுமாக இப்பொழுதிலிருந்து இப்பொழுதிலிருந்து என் வாழ்க்கையில என் வாழ்க்கை நான் ஏறெடுக்கிற ஒவ்வொரு பிரார்த்தனைகளிலும் நான் ஏறெடுக்கும் வேகங்கள் உண்டாகட்டும். வேகங்கள் வேகமான பதில்கள் வேகமான என்னிடத்துல திரும்பட்டும். என்னிடத்தில் சொல்லுங்க, I receive I receive in the name of Jesus. in the name of Jesus. சொல்லுங்க, yes. Yes.